ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோஸ்கோப் அண்ட் அதோட டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோஸ்கோப்னால் என்ன? மைக்ரோஸ்கோப்புன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்னதாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த டெக்னிக், இந்த மாதிரி நம்ம வந்து வியூ பண்ணுற டெக்னிக் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம வந்து வியூ பண்ணுற டெக்னிக்கு பேர் மைக்ரோஸ்கோப்பி. ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பயாலஜியில், மெட்டீரியல் சயின்சஸில், மெடிசனில், இன்னும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக பயாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெடிசனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, செல் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம், அப்புறம் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் நம்ம வியூ பண்ணலாம், அப்புறம் ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சரை நம்ம வியூ பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் மைக்ரோஸ்கோப்போட பார்ட்ஸ்லாம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒரு பேசிக் மைக்ரோஸ்கோப். இப்படி தான் இருக்கும் ஒரு பேசிக் மைக்ரோஸ்கோப், ஒரு லைட் மைக்ரோஸ்கோப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஐபீஸ். ஸோ இந்த ஐபீஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி தரோம். அதாவது எவ்வளோ எக்ஸ்க்கு மேக்னிஃபை பண்ணி தரோம்னு பார்த்தோன்னா 10x இல்லைனா 15x. மோஸ்ட் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்போட ஐபீஸில் இருக்கிற லென்ஸ் வந்து 10x. 10xன்றது ஜூமிங் கெப்பாசிட்டி. ஸோ 10xக்கு இதால் ஜூம் பண்ண முடியும். ஒரு பொருளை 10xக்கு இதால் ஜூம் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற லென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மைக்ரோஸ்கோப்பை நம்ம வந்து கண்ணில் போட்டிருக்க கண்ணாடிக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பிளர்ராக இருக்கிற, இல்லைனா வந்து தூரமாகவோ கிட்ட பார்வை இருக்கிறவங்களோ யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு கிளாஸ் ஸ்பெக்ஸு. ஸோ அதில் என்ன இருக்கும், நார்மல் கிளாஸ் இருக்காது, அதில் இருக்கிறது லென்ஸு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பிளர்ராக இருக்கிற, இல்லைனா வந்து தூரமாக இருக்கிற, இல்லை கிட்டக்க பிளர்ராக தெரிகிற ப்ராடக்டை, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வியூ பண்ணோன்னா நம்ம கண்ணாடியில் லென்ஸ் போடுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இந்த மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா லென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற லென்ஸ் பார்த்திங்கன்னா 2 லென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐபீஸ் லென்ஸ், அது வந்து அதோட ஜூமிங் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 10x இல்லைனா 15xாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம். இதுதான் ஆர்ம். ஸோ இந்த ஆர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே இருக்கிற பாடி பார்ட்டையும் கீழே இருக்கிற பேஸ் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்மோட வேலை. ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்பை தூக்கும் போது இந்த ஆர்மில் கை வச்சு தான் நம்ம தூக்கணும், அண்ட் இன்னொரு கையை வந்து பேஸில் வச்சுட்டு அப்படி தான் நம்ம தூக்கிட்டு வரணும். நெக்ஸ்ட் இருக்கிற லென்ஸ்க்கு பேர் அப்ஜெக்டிவ் லென்ஸு. ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்டை முக்கியமாக நல்லா மேக்னிஃபை பண்ணி தெரிய வைக்கிற லென்ஸ் தான் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸு. ஸோ இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. ஒன்று 4x, இன்னொன்று 10x, இன்னொன்று 40x, இன்னொன்று 100x. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் லென்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறது ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து நோஸ் பீஸ். ஸோ இந்த நோஸ் பீஸை நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா 4xல் வைக்கலாம், 10xல் வைக்கலாம், 100xல் வைக்கலாம், இல்லைனா 40xல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நாப். இதுதான் அந்த நாப். ஸோ இந்த நாப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லென்ஸ் வந்து ஜூம் இன் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து பிளர்ராக தெரிஞ்சாலும் ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து வியூ பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், நல்லா ஷார்ப்பாக தெரிகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேஸ். ஸோ இந்த பேஸ் வந்து எதுக்குன்னா வந்து இதில் தான் வந்து லைட் சோர்ஸ் இருக்கும். இங்கேருந்து இதுக்குள்ளே தான் வந்து பல்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் இந்த லைட் சோர்ஸ் வருது. அடுத்து பார்த்தோன்னா டயஃப்ரம் எதுக்கு இருக்குன்னா, இந்த லைட் சோர்ஸ் வந்து பிரைட்டான லைட்டை நம்ம வந்து ஸ்பெசிமெனுக்கு அனுப்பணுமா, இல்லை ஓரளவுக்கு டிம்மாக இருக்கிற லைட் மட்டும் அனுப்பினா போதுமா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டயஃப்ரம் இருக்குது. இந்த டயஃப்ரமில் இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கும். இந்த நாப் வச்சு இங்கே இருக்குல்ல, இந்த நாப் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ லைட் போகணும் அப்படின்னு ஸ்பெசிமெனுக்கு போகணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்டேஜ். இதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதில் தான் நீங்கள் வந்து உங்களோட கிளாஸ் ஸ்லைட், இப்போ ஸ்பெசிமென் இருக்கும் அந்த கிளாஸ் ஸ்லைடில், அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு நாப் இருக்கும். அந்த நாப் வந்து எதுக்குன்னா, இந்த கிளாஸ் ஸ்லைட் வந்து லெஃப்ட் போகணுமா, ரைட்டு போகணுமா, மேலே போகணுமா, கீழே போகணுமான்றதெல்லாம் இந்த நாப் தான் டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் ஓவரால் பார்ட்ஸ் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அது எப்படி வந்து என்னென்ன லென்ஸ் வழியாலாம் பட்டு நம்மளோட ஐக்கு தெரியுது அப்படின்றது தான் இந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து லைட் சோர்ஸு. ஸோ லைட்லேருந்து வந்து கண்டென்சருக்கு போகும், கண்டென்சர் லென்ஸ்க்கு போகும். இந்த கண்டென்சர்லேருந்து ஸ்பெசிமெனில் படும், ஸ்பெசிமெனில் பட்டதுக்கு அப்புறமா அப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு போகும், அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து ஆக்குலர் லென்ஸ்க்கு போகும், ஃபைனலாக நம்ம ஐயில் தெரியும்.
ஸோ நம்மளோட ஸ்பெசிமென் வந்து நம்மளோட கண்ணில் தெரியும். இதுதான் வந்து டயக்ராமேட்டிக்கல் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைட் சோர்ஸோட ட்ராவல். நெக்ஸ்ட்டு 2 முக்கியமான பிரின்சிபிள் இருக்குது மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, ஒன்று மேக்னிஃபிகேஷன், இன்னொன்று ரிசல்யூஷன். ஸோ ஒரு பொருள் உங்களுக்கு தெரியணும்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியணும். இன்னொன்று, ஏன்னா அது சின்னதாக இருக்குது, முதல்ல அதை நம்ம பெருசாக்கணும் தெரிகிறதுக்கு. இன்னொன்று, அது பெருசாக்குறது மட்டும் பத்தாது, அது வந்து தெளிவாக தெரிய வைக்கணும். அதுதான் 2 பிரின்சிபிள் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஒன்று மேக்னிஃபிகேஷன், இன்னொன்றுக்கு பேர் வந்து தெளிவாக தெரிய வைக்கிறதுக்கு பேர் வந்து ரிசல்யூஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து இதில் எங்கே ப்ளே ஆகுதுன்னா, லென்ஸ் தான் வந்து மேக்னிஃபை பண்ணதில்ல. ஸோ மேக்னிஃபிகேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லென்ஸுக்கு இருக்குது. ஸோ இங்கே எத்தனை லென்ஸ் இருக்குன்னா 2 லென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரிய வைக்கிறது இந்த 2 லென்ஸ். ஸோ இந்த 2 லென்ஸை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களோட ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ் அப்புறம் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, 4x, 10x, 40x, 100x. இப்போ நீங்கள் வந்து 100xல வச்சுருக்கீங்க, 100xல வச்சுட்டு பார்க்குறீங்க. அப்போது அந்த பொருள் என்ன ஆப்ஜெக்ட் தெரியுதோ அதோட டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோனா 100 இன்ட்டு ஐபீஸில் ஒரு லென்ஸ் இருக்குல்ல, அதோடது வந்து 10. ஸோ 100 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது 1000. ஸோ 1000x தான் அதோட மேக்னிஃபிகேஷன். ஒரு வேளை நீங்கள் வந்து 40xல வைக்கிறீங்க, உங்களோட அப்ஜெக்டிவ் லென்ஸை 40xல வச்சு பார்க்குறீங்கன்னா, ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸில் 40x இருக்குது, ஐபீஸோடது வந்து 10x இருக்குது. ஸோ 10 இன்ட்டு 40 400x. இப்போ உங்களுக்கு தெரிகிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல் மேக்னிஃபிகேஷனாக தெரியுது, 400xல தெரியுது. ஓகே, இதுதான் மேக்னிஃபிகேஷன். அடுத்து பார்த்தோன்னா ரிசல்யூஷன். ஸோ ரிசல்யூஷன்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா இது வந்து பூனே இதில் நம்மளுக்கு தெரியல, இது ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் தெரியுது. இங்கே தான் வந்து இந்த ஒரு ஃப்ளவர் அதோட டிஸ்டிங்க்னஸ் நம்மளால் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. இதை தான் வந்து ரிசல்யூஷன்னு சொல்லுவாங்க. ரிசல்யூஷன் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வேவ்லென்த், லைட்டோட வேவ்லென்த்தையும் நியூமரிக்கல் அப்பர்ச்சர், லென்ஸோட நியூமரிக்கல் அப்பர்ச்சரையும் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போது நம்மளுக்கு லைட்டோட வேவ்லென்த்னா என்னன்னு தெரியும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது என்ன நம்மளுக்கு தெரியும். நியூமரிக்கல் அப்பர்ச்சர்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நியூமரிக்கல் அப்பர்ச்சர்ன்றது ஒரு லைட் ரேஸ் பாஸ் ஆகிற லென்ஸில் பாஸ் ஆகிற அந்த தியரிட்டிக்கல் இமேஜினரி லைன், அதை தான் வந்து நம்ம நியூமரிக்கல் அப்பர்ச்சர் சொல்லுவோம். இது வந்து எப்பயுமே கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது தான் வந்து நியூமரிக்கல் அப்பர்ச்சர். ஸோ நியூமரிக்கல் அப்பர்ச்சர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன், எப்படி வந்து ரெசல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ்லென்த் அண்ட் நியூமரிக்கல் அப்பர்ச்சரோ, நியூமரிக்கல் அப்பர்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். என்னென்னா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ sin alpha, இந்த ஆங்கிள் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு நம்ம அதுக்கு தெரியணும். இப்போ ஒரு நம்ம சின்ன 6th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிளாஸ் பீக்கர் இருக்கும், அதில் நம்ம ஒரு பென்சிலை போடுறோம், அதில் வந்து வாட்டர் ஊற்றிட்டு நம்ம பென்சில் போட்டோன்னா வாட்டர் மீடியம் வரைக்கும் ஒரு அந்த பென்சில் வந்து ஒரு மாதிரியும், அதுக்கப்புறமா பென்சில் உடஞ்சி போய் வேறு மாதிரி ஆன மாதிரியும் தெரியும். அப்படின்னா என்னென்னா, லைட்டோட ப்ராப்பர்ட்டி ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு மாறும்போது பெண்ட் ஆகிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 1.003. இதுவே வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 1.33. அதே மாதிரி ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 1.5. ஸோ இப்போ நம்ம கிளாஸில் இல்லை நான் ஸ்பெசிமென் வச்சுருக்கோம்ல, அது ஏர் மீடியமில் இருந்தால் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வாட்டரில் இருந்தால் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஆயிலில் இருந்தால் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து வெறும் கிளாஸ் லைட்னா இப்படி இருக்கும், இதுவே வந்து ஏருக்கு போகும்போது பெண்ட் ஆகி இப்படி போகும். அப்போது இந்த நியூமரிக்கல் அப்பர்ச்சர் மறுபடியும் மாறும். ஏருக்கு வந்து ஒரு மாதிரியும் வாட்டருக்கு வந்து வேறு மாதிரியும் மாறும். ஸோ உங்களோட நியூமரிக்கல் அப்பர்ச்சர் கோன் வேல்யூவே டோட்டலாக மாறும்போது, ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் இந்த ஆங்கிள்க்கும் டிபெண்ட் தான் இந்த நியூமரிக்கல் அப்பர்ச்சர். ஸோ ரெசல்யூஷன் வரும்போது லாம்டா, தட் இஸ் வேவ் லென்த், டிவைடட் பை நியூமரிக்கல் அப்பர்ச்சர். இப்போ நியூமரிக்கல் அப்பர்ச்சரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்னது, n இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ அதனால் r இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை n இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இந்த n இன்ட்டு சைன் ஆல்ஃபான்றது தான் நம்மளோட நியூமரிக்கல் அப்பர்ச்சர்.
ஸோ எப்பயுமே ஃபிசிக்ஸில் வந்து எதுவுமே ஈக்குவலைஸாக இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் 0.61. அப்போனா ரிசல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 0.61 இன்ட்டு லாம்டா டிவைடட் பை n இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ ஷார்ட்டர் த வேவ்லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், அப்புறம் நியூமரிக்கல் அபர்ச்சர் ஹையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ரெசல்யூஷன் சூப்பராக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது இப்போது சிஎஸ்ஐஆரில் கொஷின் வந்து வேவ்லென்த் கொடுத்துடுவாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஏரா வாட்டரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லைட் ரேஸ் இருக்குது, அது வந்து வாட்டர் மீடியமில் பட்டு இவ்வளோ ஆங்கிளில் போகும்போது அதோட ரிசல்யூஷனும் நியூமரிக்கல் அபர்ச்சரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போட்டுட்டு இன்டூ சைன் எவ்வளோ ஆங்கிளோ அதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் அபர்ச்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேவ் லென்த்தை வச்சு நியூமரிக்கல் அபர்ச்சரை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து ரிசல்யூஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வந்து டைப்ஸ் வந்து லைட் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று கான்ஃபோக்கல், இன்னொன்று அட்டாமிக், இன்னொன்று வந்து ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப். இந்த ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப்பை நம்ம வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லைட் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப், அதோட பிரின்சிபல், அதோட டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரின்சிபல்னாவே நம்மளுக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று மேக்னிஃபிகேஷன், ஒன்று ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது வேவ்லென்த், இன்னொன்று வந்து நியூமரிக்கல் அபர்ச்சர். ஸோ நியூமரிக்கல் அபர்ச்சர்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஞாபகத்துக்கு வரும். இவ்வளோ தான் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபல். பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்து இவ்வளோ தான். தேங்க்யூ.